அதாவது ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா நாம கண்டுபிடிச்சிருவோன்னு இடத்த மாத்தி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் மறைச்சு வச்சிருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னா. ஒரே இடத்துல அடைச்சு வச்சிருந்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்போ கரெக்ட் விஷால், எனக்கு ஒண்ணு தோணுது. ஒருவேளை எப்படி இருக்குமோ? என்ன எப்படி இருக்குமோ? ஒருவேளை அவங்க மூமெண்ட்லயே இருந்தா, ஏதாவது வண்டியில அசோக லாக் பண்ணி வச்சு அந்த வண்டிய ரன்னிங்லயே வச்சிருந்தா அது நம்மளால கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சிருக்கலாம்ல. ஏய், கரெக்ட் கரெக்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நான் யோசிக்கவே இல்லையே. இரு, இப்பவே என் ஃப்ரெண்டு கிட்ட நீ சொன்ன விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஹேய் சொல்லு விஷால். டேய், இப்போ இசை எனக்கு ஒரு ஐடியா சொன்னாடா. அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஏய் விஷால், இசை சொன்னது நடக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குடா. ஆமாண்டா. நான் இப்பவே எல்லா செக் போஸ்ட்டுக்கும் ரவுடிங்க போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். அதை வச்சு ஒவ்வொரு டோல்கேட்லயும் வர வண்டியில அவனுங்க இருக்கானுங்களான்னு செக் பண்ண சொல்றேன். ஓகேடா, ப்ளீஸ்டா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிரு. டேய், நீ போனை கட் பண்ணதும் என் ஃபர்ஸ்ட் வேலையே அதான்டா. வெய், நீ பதட்டப்படாம இரு. விஷால், நம்ம ஐடியாவை அவர்கிட்ட சொல்லிட்டியா? உன் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரு? இந்த பாரு இசை, நம்ம சொல்ற ஐடியா அப்படியே தேடுறேன்னு சொன்னா. விடிஞ்சா கல்யாணம் விஷால். இன்னைக்கு வீட்டுக்கு வந்து தாலியை செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. வர்ஷினிய தைரியமா இருன்னு சொன்னாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. எனக்கு புரியுது இசை. இந்த பாரு இசை, நீ worry பண்ணாத. நம்ம வர்ஷினி கழுத்துல அந்த ஃப்ராட் கண்டிப்பா தாலி கட்ட மாட்டான். என்ன முழுசா நம்பு. நானும் வர்ஷினியும் உன்னை மட்டும்தான் நம்புறோம் விஷால். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நீ தான் முதல்ல கான்ஃபிடென்ட்டா நம்பணும். அப்பதான் வர்ஷினிக்கு நீ சொல்றது கொஞ்சமாச்சும் கன்வே ஆகும். இப்ப நீயே அப்செட் ஆனன்னு வச்சுக்கோ, அவ இன்னும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாள்ல. உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல? இந்த பாரு, வர்ஷினியை தைரியமா இருக்க சொல்லு. எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். நம்மளை விட இப்ப வர்ஷினிக்கு தான் நிறைய தைரியம் வேணும். அவளை நீ பத்திரமா பாத்துக்கோ. நான் இங்கே இருந்தா சரியா வராது. நான் என் ஃப்ரெண்டு கூடயே இருக்கேன், ஓகேவா? அப்புறம் அம்மா பெரும்பாலும் என்ன கேட்க மாட்டாங்க. ஒரு வேளை கேட்டா சமாளிச்சிரு. சரி விஷால், நான் பாத்துக்கிறேன். ஓகே, பாத்துக்கோ. விஷால், என்ன இசை? இல்ல, நீ எங்களுக்காக இவ்ளோ எஃபர்ட் எடுக்கிற. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னே தெரியல. நீ கைமாறலாம் பண்ண வேண்டாம் இசை. என்ன விஷால், பேசாம இருக்க? சரி, இத சொல்லதான் என்ன கூப்பிட்டியா? தைரியமா இருக்கணும். இந்தாங்க, அசோக்கு மாலை போட்டு விடுங்க. தேங்க்ஸ் பா. நல்லா இருப்பா. சந்தோஷமா இரு. அசோக், பேச்சுலரா இங்கிருந்து போற, ஆனா ரிட்டர்ன் வரும்போது ஃபேமிலி மேனா தான் வருவ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உன் வளர்ச்சியை பக்கத்துல இருந்து பார்க்க முடியாட்டியும் உனக்கும் வர்ஷினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதில்ல, அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. சுபத்ரா, வண்டி வந்துருச்சுல? ஆமா, வாங்க எல்லாரும் வாங்க, கிளம்பலாம். வாங்க பாப்பா. பாப்பா வாமா கடைக்குட்டி, வாங்க 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 போலாம். மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்காங்க. எல்லாம் ரெடியா இருக்கு சுபத்ரா. சரிங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் கார்ல ஏறி உட்காருங்க. போப்பா. போங்க. போய் உட்காரு. அத்தை, என் சொந்தக்காரங்கள மண்டபத்துக்கு வழி கேக்குறாங்க. நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரிம்மா. நீ பேசிட்டு வாமா, நான் வெயிட் பண்றேன். வர்ஷினி, வர்ஷினி,
வர்ஷினி அக்கா நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இது பாரு, இந்த கல்யாணம் நின்னு போயிடும்னு சொல்லுவ அதானே? என் பிரச்சனை அது கிடையாதுக்கா. இவன் நம்ம அசோக் இல்லைன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ராகவ் குழந்தைக்கு அம்மாவா இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் ரொம்ப நல்லாவே புரியுது. இப்ப நம்மளால வேற என்ன பண்ண முடியும்? நீயே சொல்லு. அசோக்க கண்டுபிடிக்கணும். அது மட்டும்தான் நம்ம கண் முன்னாடி இருக்கிற ஒரே ஆப்ஷன். இந்த கல்யாணம் நின்னுடும்ல. ம். வர்ஷினி, இங்க பாரு, எக்காரணத்தை கொண்டு இந்த கல்யாணம் நடக்காது. நடக்கவும் விட மாட்டோம். போதுமா? உனக்கு ராகவ் தான், இதுல எந்த மாற்றமும் இல்ல. நீ தைரியமா இரு. உன் பக்கத்திலேயே நானும் விஷாலும் இருப்போம். ம். எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடு, சரியா? விஷால், நம்ம போலாம். விஷால், வர்ஷினி கிட்ட நம்ம அசோக்க கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்து நிறுத்துறோம்னு தைரியமா பேசிட்டோம். ஆனா இப்ப இருக்கிற சேலஞ்ச் என்ன தெரியுமா? டைம் தான். இன்னைக்கு நைட்டுக்குள்ள அசோக்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும். இந்த பாரு இசை, நீ எதுவும் வரி பண்ணாத. எப்படியாவது நான் அசோக்க கண்டுபிடிச்சிருவேன், புரியுதா? இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் விஷால்? சரி, நான் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து அசோக்க கடத்தி வச்சிருக்காங்கல்ல அந்த வண்டியை கண்டுபிடிக்கிறேன். அத மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், மத்ததெல்லாம் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். சரி, ஓகே. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரி, இந்த பாரு, அம்மா என்ன பத்தி கேட்டாங்கன்னா வழக்கம் போல சமாளிச்சுக்கோ. ம். சரி, பாத்து சரி, விஷால். நான் வரேன். கடவுளே, ஏதோ ஒரு தைரியத்துல நான் மண்டபத்து வரைக்கும் வந்துட்டேன். ஆனா எப்படியாவது இங்க இருக்கிறது அசோக் இல்லைன்னு அத்தைக்கு தெரிஞ்சு அத்தையை இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். வர்ஷினி, ஏய் வர்ஷினி, ஏய் அழாத வர்ஷினி, நான் தான் வந்துட்டேன்ல. என்னால முடியல ராகவ். ஏய் வேற எவனோ ஒருத்தன் என் பக்கத்துல உட்காந்துட்டு கார்ல வர வேண்டியது இருக்கு. அதுவும் உங்க குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் என்னால சகிச்சுக்க முடியல ராகவ். வர்ஷினி, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது.